6ஆம் அதிகாரத்தில் கையில் எடுத்துக்கோங்க. 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. எப்பவுமே நவம்பர் மாசத்துல நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர் வைப்போம். 1ஆம் தேதியிலேருந்து உபவாச ஜெபம் 21 நாள் வைப்போம், 11 நாள் வச்சுருக்கோம், ஆன்லைன் ஜெபம் வச்சுருக்கோம். சரியாக கூடி வராதனால இந்த வாட்டி நான் எதுவுமே வைக்கல. ஏன்னா நம்ம ஆளுங்க ரொம்ப எப்படி ஆயிட்டாங்க, பிஸி ஆயிட்டாங்க. எதை சொன்னாலுமே கலந்துக்கிறது இல்லை. உபவாச ஜெபம் வச்சா வந்துட்டு இருந்தாங்க, அதையும் வர்றதில்லை. வெள்ளிக்கிழமை வச்சாலும் வர்றதில்லை. அடுத்தது கூகுள் மீட்டுன்னு வச்சேன், அதுலேயும் வரல. ஆன்லைன் ஜெபம்னு வச்சேன், அந்த வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ பிஸி ஆகிட்டாங்க. அதனால் போன முறை யோசித்தேன், அடுத்த முறை இந்த வருஷம் என்ன பண்ணக்கூடாது, இந்த உபவாச ஜெபமோ ஆன்லைன் ஜெபமோ வேணாம். யாருக்கு ரொம்ப வயிறு வலிக்குதோ அவங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டுன்னு விட்டேன். தோத்துறோம். அல்லேலூயா. யாருக்கு வேதனை அதிகமோ, யாருக்கு தேவை அதிகமோ அவங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தோடு மகிழ்ச்சியாக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நான் முழு உபவாசத்தில் நான் இருக்க போகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 1லேருந்து 7 வரையும் வாக்குத்தத்தத்துக்காகவும் கேலண்டருக்காகவும் கிறிஸ்மஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை, புதிய வருஷத்தின் தேவைகள், ஆசீர்வாதத்துக்காக இந்த உபவாசத்தை நான் ஒழுங்கு பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த 7 நாளில் நீங்கள் கூட உபவாசம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உபவாசம் இருங்க. அந்த உபவாசத்தில் நீங்கள் சாயங்காலமோ வந்து நீங்கள் இங்கே ஜெபத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையும் இந்த உபவாச ஜெபம் உண்டு. இந்த கேரள் அடுத்தது ஆரம்பிக்கணும். கேரள் தேவைகள் இருக்குது. அந்த வாக்குத்தத்த காணிக்கைக்காக நான் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களால் இயன்றதை நீங்கள் என்ன செய்யுங்க, காணிக்கை கொடுக்கறது வேற ஏதாவது நீங்கள் எப்பவும் கொடுக்குற காணிக்கையை அதையும் கொடுத்தாகணும். அது இல்லாமல் என்ன பண்ணுங்க, வாக்குத்தத்த காணிக்கை என்று எழுதி நீங்கள் கொடுத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாக இருக்கும். உங்கள் சம்பத்தை ஆண்டவர் உயர்த்துவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வச்சிருக்கிறார். நான் பார்க்குறேன். நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இப்போ யாருமே இல்லை. வறுமை கோட்டு கீழே இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் 3 வேளை சாப்பிடல, நான் கஷ்டப்படுறேன், சாப்பாடு அரிசி வீட்லேயே இல்லை, எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, தண்ணியே இல்லை அப்படின்றவங்க தான் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. ஸ்தோத்திரம். வீடே இல்லாதவங்க சொன்ன மாதிரி. ஆனால் தேவன் நமக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கு. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் என்ன இருக்குது கவிதா? ஆமாம், ஒரு உயர்வு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு உதவி செய்திருக்கார். சரீரத்தில் சுகம் கொடுத்துருக்கிறாரு, நம்மளை வாழ வச்சிருக்கிறார், குழந்தை பிறக்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. திருமணம் நடத்தி கொடுத்துருக்கிறார், இப்படி பிளஸ் பண்ணி இருக்கிறார். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சா யோசிச்ச நாட்கள் உண்டு. இதெல்லாம் ஆண்டவர் நடத்தி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவருக்கு எப்பவுமே நன்றி சொல்லுங்க. சரியா? அதனால உங்களால் முடியாதுன்னு கிடையாது. இந்த வாக்குத்தத்த காணிக்கைக்காக நீங்க கொடுக்க தேவன் நிறைவான நன்மையை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பால. உங்க பேர் எழுதுங்க, ஜெப விண்ணப்பம் எழுதுங்க. அது பிறகு அந்த ஸ்தோத்திர அந்த கேலண்டர் வாக்குத்தத்தத்துக்காக இந்த காணிக்கை நான் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் போகும்போது அந்த கவர் எங்கே இருக்குது தெரியல, அந்த கவரில் நீங்கள் வாங்கிட்டு போய் ஸ்பெஷல் ஆஃபரிங் அது தேவனுக்காக கொடுங்க. சரி, இங்கே நாம் பார்க்கிறோம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மீதியானது உங்களுக்கு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னா, இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மைகள், எல்லா தேவைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய அதிசயங்கள் உங்களுக்கு இந்த வருஷத்துல தேவனை தேடும் போது தேவன் நிறைவாய் தருவார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஒழுங்கா தேடிட்டா உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஆமா, அல்லேலூயா. அப்பப்போ கட்டடிச்சியனா, அப்பப்போ என்ன பண்றது, ஆண்டவரை ஏமாத்தினா அங்கங்க ஆசீர்வாதம் தடையா போயிடும். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு, மீதியானது எல்லாம் இவையெல்லாம் கூட கொடுக்கும். எதை எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னா, மேல வாசிக்கும் போது 31ஆம் வசனத்துல, ஆகையால் என்னத்தை உண்போம், சாப்பிடுறது
இதுதானே பிரச்சனை. காலைல எழுந்த உடனே எதை சாப்பிட்றது, மத்தியானம் என்ன சாப்பிட்றது, ராத்திரி என்ன சாப்பிட்றது, நைட்டு நல்லா சாப்பிட்டு படுத்தா கூட காலையில் எழுந்துக்கும் போது திருப்பி டென்ஷன் தான். ஏன்னா காலையில் வந்துருச்சு. நைட்டு கறி சோறு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு தான் படுக்கிறோம் திருப்தியா. ஆனால் காலையில் எழுந்த உடனே நமக்கு என்ன வருது, பசி வருது. உடனே யோசிக்கிறோம் என்னத்தை சாப்பிட்றது. நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த பசியே இல்லை. மதியானம் ஆனால் கூட சாப்பிட்றது இல்லை, அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் அநேகருடைய கவலை எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம். இங்கே நம்ம என்ன குடிக்கிறோம், தண்ணி, டீ, காஃபி, அதிகபட்சமாக ஜூஸு. சுகர் நோய் வந்தால் அது கூட குடிக்கிறது இல்லை, தோத்துறோம். சில ஆட்கள் இருக்கிறான் எப்போவுமே மப்பில் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், விதவிதமாக குடிக்கணும்னு நினைக்கிறான், எப்படியாவது குடிக்கணும்னு நினைக்கிறான், திருப்தி இல்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று என்ன பண்ணாதீங்க, கவலை. எண்ணத்தை அடுத்தது வாசிமா, எண்ணத்தை உடுப்போம். எதை ட்ரெஸ்ஸை போடுவோம், ட்ரெஸ் இல்லை, கல்யாண நாள் வருது, பிறந்த நாள் வருது, புத்தாண்டு வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் ஆராதனை வருது, கிறிஸ்மஸ் ஆராதனை வருது, எதை போட போறோம், நமக்கு வஸ்திரம் இல்லையே, என்ன ட்ரெஸ் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை. 3 விஷயம் தாங்க நான் ரொம்ப கவலைப்படுறோம். பைபிள் நல்லா தெளிவாக சொல்லுது. எதை சாப்பிட்றது, என்ன குடிக்கிறது, அப்புறம் எண்ணத்தை போடுறது. இந்த 3 விஷயத்துக்கு தான் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு ஓடுறோம், உழைக்கிறோம், எப்படியோ சம்பாதிக்க பார்க்குறோம். இதில் தான் சண்டேலாம் லீவ் போட்டு கட்டடிச்சு வேலைக்கு போகிறது. ஐயா ஆஃபீஸ் ஒர்க்கு ஓடுறோம். கொஞ்சம் லேட் ஆகிட்டா நமக்கு கஷ்டமாயிடுது. ஆண்டவரே சொல்லிட்டார், நீ இந்த 3 விஷயத்துக்காக கவலைப்படாத. அல்லேலூயா. இந்த 3 காரியத்துக்காகவும் கவலைப்படாத. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த வசனத்தை பார்க்கும்போது, இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெளியில இருக்கிற ஆளு ஆண்டவர் அறியாதவங்க ஓடுறாங்க, தேடுறாங்க, இப்படிதான் வேலை செய்யறாங்க, வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. எதையாவது சாப்பிடணுமே, எதாவது குடிக்கணுமே, எதையாவது உடுத்தணுமே அப்படின்னு ஓடிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் இதை குறித்து தான் கவலைப்படுறாங்க. ஆனால் அஞ்ஞானிகள் அப்படியே தேடுகிறார்கள். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் பரமபிதா அவைகளை அறிந்திருக்கிறார். ஏன் அறிந்திருக்கிறார்னா, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 3ஐயும் தருவார். கை வைத்தியாமே சொல்லுங்களேன், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் 3ஐயும் கொடுப்பாரு. அல்லேலூயா. விசேஷமாக ஃபாஸ்டிங் டைமில் நிறையா வரும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சோறே சாப்பிடாம உட்காந்துருப்போம் ஃபாஸ்டிங்கில். அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் பிரியாணி செய்வாங்க, அன்னைக்கு தான் நம்ம தேடி கறி வரும், சோறு வரும், ஆஃபராக வரும். நீங்கள் அந்த அனுபவிச்சிருக்கீங்களா தெரியல. அன்னைக்கு தான் நம்மளை தேடி நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க ஃபாஸ்டிங் நேரத்தில். ஏன்னா இயேசுநாதர் உபவாசம் இருந்தபோது அவருக்கு பசி வந்தது. அந்த நேரத்தில் உபவாசத்தில் இருக்கும்போது பிசாசு போய் என்ன பண்ணுறான், முதல் சொன்னதை, இந்த கல்லை எடுத்து நீ அப்பமாக்கி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்கன்றான். இயேசுநாதர் உடனே சொல்றாரு, ஏய் கல் அப்பமாக்கி சாப்பிட ஆண்டவரால் முடியும். ஆனால் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ வார்த்தை நம்மை திருப்தியாக்கும். அந்த வார்த்தை நம்முடைய பசியை ஆசீர்வதிக்க மாற்றும். நம்முடைய தேவைகளை அதை ஆண்டவர் சரி செய்ய வல்லவர். அப்போ இந்த 3 காரியத்தை குறித்து கவலையே படாத. ஆண்டவர் 10 மாசத்தை நடத்தி 2024 க்ளோஸ் பண்ண போறாரு. அல்லேலூயா. எவ்ரி டே எவ்ரி வீக் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நல்லா தான் சாப்பிட்ருக்குறோம். இந்த வருஷத்தில் இல்லை மாசத்தில் ஒரு முறை கூட மீனே சாப்பிடலன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. கறி சாப்பிடல, முட்டை சாப்பிடல, ஏய் புழுவா. இந்த வாரத்தில் நம்ம எப்படியோ கறி சாப்பிட்றோம் இல்லையா, முட்டை சாப்பிட்றோம், இல்லை லக்ஸரி ஃபுட்டு. ஒரு முட்டை எவ்வளோங்க, 7 ரூபா வரைக்கும் போகுது. ஒன்று சொல்லட்டுங்களா, இன்னைக்கு முட்டை இல்லை, நான்வெஜ் சாப்பிட்றத காட்டிலும் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்றது தான் ரொம்ப காஸ்ட்லி, லக்ஸரி. போன வாரம் முந்தின வாரம்லாம் தக்காளி சோறு சாப்பிட்டாவே பிரியாணி சாப்பிட்ட கணக்கு. ஏன்னா தக்காளி அந்த விலை, வெங்காயம் அந்த விலை இல்லையா, ஆமாம் தானே. ஆனால் சாப்பிட வச்சாரு ஆண்டவர். எத்தனை பேர் தக்காளி வெங்காயம் வாங்கினீங்க? அல்லேலூயா. தேவன் நடத்துகிறார், அவர் நடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார்.
நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா பரமபிதா அறிந்திருக்கிறார் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள், இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள். இந்த ஆகாரம் உங்களுக்கு வேண்டியவை, இந்த தண்ணீர் உனக்கு வேண்டியவை, இந்த வஸ்திரம் உனக்கு வேண்டியவை என்பது பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால் இந்த மூணுத்தையும் உனக்கு கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைன்றது கவலைப்படாத, அது கண்டிப்பா கேட்டியன்னா ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஆனா எப்படி கேட்கணும்? அவரை தேடணும். ஆண்டவரே உங்க ராஜ்யத்தை தேடுறேன், உம்மை தேடி வருகிறேன், என்னை நீர் ஆசீர்வதியோ. என் வீட்டில் ஒரு நாளும் சாப்பாடு குறையக்கூடாது, என் வீட்டில் தண்ணீர் குறையக்கூடாது, என் வீட்டில் நன்மையை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல நல்ல சாப்பாடு தருவார். எனக்கு தெரிந்த ஒரு தாயார் இறந்து போனாங்க. அவளுடைய பிள்ளைகள் எல்லாருமே, இதுக்கு முன்னாடி சொன்னா தெரியல, அவருக்கு 3 பெண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகளும் டாக்டர். அவர் கணவர் டாக்டர், அந்த அம்மாவும் டாக்டர், பெரிய அந்த டாக்டர் குடும்பம். அவர் கணவரும் இறந்து போனார், அந்த அம்மா இருந்தாங்க. அந்த நாட்களில் ஊழியத்துக்கு போகும்போது அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவும் போது சொல்லுவாங்க, இந்த வேலை நல்லா முடிஞ்சது ஆண்டவர், அடுத்த வேலை எப்படி தெரிலன்னுவாங்க. இந்த வேலை நல்லா முடிஞ்சது, நன்றி, அடுத்த வேலை எப்படி தெரிலப்பா. ஆனால் அந்த அம்மா வீட்டில் எதுவுமே பஞ்சம் கிடையாது. 2 ஃப்ரிட்ஜ் இருக்கும். 2 ஃப்ரிட்ஜில் ஒரு ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா பெரிய அடுக்கு, அந்த அடுக்கில் ஃபுல்லாக வஞ்சர மீனாக ஸ்டாக் இருக்கும், முட்டைங்க ஸ்டாக் இருக்கும், நாட்டு முட்டைங்க, சிக்கன் எல்லாம் ஸ்டாக்கு. கட்லெட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, எப்போ வேணால் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். 1 மணிக்கு பசி வந்தாலும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஒரு பக்கத்தில் ஜூஸ் ரெடியாக இருக்கும், சாக்லேட் பவுடர்ஸ் ரெடியாக இருக்கும், எல்லாம் இருக்குது, பணம் இருக்க பொருள். ஆனால் அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சுது, அடுத்த வேலை எப்படி தெரில ஆண்டவர். நான் சொல்வேன், அதான் உள்ள எல்லாமே இருக்குது, அப்புறம் ஏன் ஜெபம்? அல்லேலூயா. சிலர் வச்சுக்கிட்டே ஜெபிப்பாங்க, ஆண்டவரே பத்தல 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 பத்தல. இவங்களெல்லாம் பத்த வச்சா கூட பத்தாது. தோத்திரம். அல்லேலூயா. இவங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் திருப்திப்படாதுங்க. கர்த்தர் எவ்வளவு கொடுத்தாலும் இல்லைதான் சொல்லுவாங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்றேன், என்கிட்ட நீ மட்டும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆயிடும், அதனால அப்படி சொல்லாத. இருக்குது, கர்த்தர் வச்சிருக்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு தேவைகளை கொடுப்பா. ஆமென். அல்லேலூயா. கவலைப்படாத. இந்த விஷயத்துக்காக, சாப்பாட்டுக்கு தண்ணிக்காகவும், அடுத்தது என்னது, துணிக்காகவும் கவலைப்படாத. ஆண்டவர் தருவார். முதலாவது ஒரு ராஜ்யத்தை நீதியை தேடி மீதியானது எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னார். இங்க பார்க்கலாம் மேல 30ஆம் வசனத்துல, அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும். இந்த வார்த்தையில அந்த லே ஏ நேன் முடிகிற இடம்லாம் கொஞ்சம் இழுத்து வாசிக்கணும், சரியா? அப்பதான் அது சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப நல்லா இழுத்து, அந்த லே மட்டும் இழுத்து முடிக்கணும். வாசி பார்க்கலாம். அற்ப விசுவாசிகளே, இன்னும் இழுக்கணும் சத்தமா. அற்ப விசுவாசிகளே, அப்படி வாசிச்சாதான் எல்லாருக்கும் புரியும். அல்லேலூயா. என்னது? அற்ப விசுவாசிகளே, விசுவாசிகளே அப்படி நம்மளை பார்த்து சொல்றாரு. எப்படிப்பட்ட விசுவாசி நம்ம தெரியுமா? அற்ப விசுவாசி. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத சந்ததி. தலைவலி போகுது, வயிறு வலி போகுது, மூக்கு வலி போகுது, உதவி வருது, வீடு வருது, எல்லாம் கிடைக்குது, ஆனாலும் நம்ம சந்தேகம் தான் படுறோம். தோமா இயேசுநாதர் கூடயே இருந்தான், இயேசு உயிர்த்தெழுந்துருவாருன்னு சொன்னாரு. ஆனாலும் எல்லாரும் வந்து சொல்றாங்க தோமா கிட்ட, தோமா இயேசு உயிர்த்தெழுந்தா? இல்ல, நான் வலையை எடுத்துட்டு போறேன், இயேசுலாம் உயிர்த்தெழவே முடியாது. அப்படி வந்தாருன்னா அவருடைய கையில என்ன பண்ணுவேன்? அடிப்பட்ட இடத்துல ஓட்டையில கையை போட்டு பார்த்து தான் நான் விசுவாசிப்பேன்றான். ஆனாலும் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த அறைக்குள்ள போய் தோமா என்று கூப்பிடுகிறார். அவன் உள்ள கையை போட்டு பாருன்னு ஆண்டவரே சொல்றார். நீ சொன்னலடா, வந்து சந்தேகப்படாம என்ன பண்ணு, கையை போட்டு பாரு. ஏன் ஆண்டவர் கை காட்டினாரு? நீ என்ன விசுவாசிக்கவே வேண்டான்னு ஆண்டவர் விட்டிருக்கலாம். ஆனா அந்த விசுவாசத்தை மாற்றுறதுக்கு ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுந்த தேவன் வந்து கையை காட்டுறாரு. உன் கையை எடுத்து விரல போடு. ஏன்னா நீ சீஷனா நான் உன்னை தெரிந்து கொண்டப்பா, இன்னும் நீ அவிசுவாசத்துல இருக்கிறியே. விசுவாசிக்கு அடுத்த நிலையில தான் சீஷன். அல்லேலூயா. செகண்ட் பிளெஸிங். ஊழியக்காரங்களாம் ஆகிறதுக்கு விசுவாசிகள் தேவையான முதல் குவாலிஃபிகேஷன் விசுவாசமா இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசம். அற்ப விசுவாசியா இருக்கக்கூடாது. எந்த காரியத்தை குறித்து அற்ப விசுவாசம் வேண்டாம். இங்க சொல்ற, அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நீங்க முடிவு எடுத்து பாருங்க. ஆண்டவர் நான் 2000 ரூபாயில தான் ட்ரெஸ்ஸை போடுவேன்னு சொன்னா அந்த 2000 ரூபாயிலே ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுவார். நிஜமா சொல்றேன்.
நீங்கள் லெதர் செருப்பு தான் போடணும் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா, ஜெபம் பண்ணீங்கன்னா, அந்த செருப்புக்கு வர வேண்டிய பணம் வரும். நல்ல வாட்ச் தான் கட்டி ஆவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அப்படி தான் நடக்கும். என்னைக்கு உங்கள் மனநிலை மாறி ஜெபம் செய்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேலே வந்து அமரும். கை வைத்து ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. நான் எப்பவுமே விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், வெள்ளியிலலாம் போடாதீங்க, தயவுசெய்து தங்கம் வர வரைக்கும் காத்துருங்க. வெள்ளிலையும் பித்தளையிலையும் என்ன பண்ணாத, போடாத. அந்த பெருமை நமக்கு வேணாம். ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், கொடுத்தா போட்டுக்கலாம். கொடுக்காத விஷயத்துக்காக நம்ம எதுக்கு பெருமையா தேவையில்லாத போட்டு சுத்துறது? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கயிறுல போடுறது, பிளாஸ்டிக்ல போடுறது, பித்தளையில போடுறது, போட்டுட்டு ஐயா இந்த கழுத்தெல்லாம் கருப்பாயிடுச்சு ஐயா, அலர்ஜி ஆயிடுச்சு ஐயா. சிலருக்கு தங்கம் போட்டாவே அலர்ஜி ஆகுது, அது வேற விஷயம். அல்லேலூயா. தங்கத்தை போட்டு கழுத்துன்னு ஆயிடுது அலர்ஜி. சிலருக்கு நகையை போட்டு நகையே பழுத்து போகுது, தங்கமே வெளுத்து போகலாம். அவ்வளோ பவராக இருக்கிறாங்க அவங்க. தோத்துறோம். நகை கோளாரா இல்லை அவங்க கோளாறான்னு தெரியல. சோத்துறோம். அல்லேலூயா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீ எதை விசுவாசிக்கிறையோ அது நிச்சயம் உனக்கு தேவன் தருவார், நிறைவானதை தருவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிச்ச கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஒரு புல்லுக்கு ஆண்டவர் உடுத்து வைக்கிறாராங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஐயா எனக்கு இன்னும் தரலையே, எனக்கு இன்னும் நன்மை வரலையே, எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரலையே. ஒழுங்கா ஜெபம் பண்ணு, உண்மையா ஜெபம் பண்ணு, கர்த்தரை உண்மையா தேடு, உண்மையா கர்த்தருக்கு காணிக்க கொடு. அவர்கிட்ட வஞ்சிக்காத, அவரை ஏமாத்தாத. நீ யார்கிட்ட நிக்கிறன்றத முதல் யோசித்து பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமா ஒரு போலீஸ்காரனை நம்ம ஏமாத்தலாம் நினைக்கிறோம். ஒருவேளை யாரையாவது அதிகாரியோ ஒரு மனுஷனை ஏமாத்த நினைக்கிறீங்க, ஒரு மனுஷனை ஏமாத்தலாம். ஆனா எல்லா நேரமும் எல்லாரையும் ஏமாற்ற முடியாது. ஆண்டவரை நிச்சயமா ஏமாற்றவே முடியாது. அல்லேலூயா. நம்ம இந்த வருஷத்துல என்னென்ன பொருத்தனை பண்ணோம், என்னென்னலாம் உண்மையா ஆண்டவருக்கு நம்ம பலி செலுத்தணும், நம்ம எப்படி ஆண்டவரை தேடுறோம் சொன்னோம், நம்ம எப்படியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணோம், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை நாம் சரி செய்து விட்டாலே நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். இந்த மாச வாக்குத்தத்தத்தின்படியாக அந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 10:22. எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்னது? ஐஸ்வர்யத்தை தரும். அதனாலே அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாராம்? அதனோடு வேதனையை கூட்ட மாட்டார். வேதனையை கூட்ட மாட்டார். சின்ன சின்ன வலி வரலாம் உடம்புல, அந்த சின்ன வலிக்கு ஐயோ எனக்கு அப்படி வலிக்குது இப்படி வலிக்குதுன்னு அப்படியே பிசாசு அப்படியே உட்கார வச்சிருவான். அந்த வலிகளை எதிர்த்து ஜெயித்து இயேசுவின் நாமத்தில் ஜெயம் படுறேன், எண்ணெயை எடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், பூசுறேன், விசுவாசமா இருக்கேன், என் தேவனுடைய ரத்தத்தினாலே நான் சுகம் பெறுவேன், என் தேவனுடைய ரத்தம் என்னை சுகப்படுத்தும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி நடந்து வாழ்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தருவார், உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஆமென். நம்ம ஜெபம்தான் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சொஸ்தமாக்கும், வியாதிஸ்தர்களை சுகமாக்கும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் குறைவுகளை மாற்றும், உங்கள் நெருக்கங்களை மாற்றும், உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றும். நீங்க டிசிப்ளினா மாறிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. தேவனை தேடுவதில், ஆண்டவருடைய வசனத்துக்கு கை கொள்வதில் நீங்கள் டிசிப்ளினா இருக்கும்போது தேவனுடைய நன்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கார் கீழே இருக்கு. வீட்டு சாவி கீழே திறந்து கார் எடுக்கணும். இல்ல அம்மா கிட்ட இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த கொக்கியில, கண்ணாடிக்கு மேல கொக்கியில மாட்டி இருப்பான்ப்பா சாவி. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள், நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு நான் உடுத்துவிப்பேன், நான் உங்களுக்கு தருவேன், நான் உங்கள் ஆகாரத்தை தருவேன், நான் உங்கள் தண்ணீரை கொடுப்பேன், உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைவுகளை நான் உங்களுக்கு நிறைவாக்குவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவுகளை மாற செய்கிறவர் அவர், அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் அவர். அவரை தேடுகிற போது அவர் நமக்கு எல்லாவற்றிலும் நன்மையை தருவார். அல்லேலூயா.
சோர்ந்து போகாமல் தேடுங்கள். லூக்கா 18:1 சொல்லுகிறது, வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணு. ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வரையும் விசுவாசிகள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அது எப்படி ஜெபிப்பீங்கன்னு தெரியாது. நின்று ஜெபிக்கிறீங்களா, உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா, முழங்கால் படி. ஆனா எல்லா ஜெபத்தை காட்டிலும் முழங்கால் ஜெபம் பிரதானமான ஜெபம். அல்லேலூயா. நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது நமக்கு முட்டி வலி வரும், உடம்புல கஷ்டம் வரும், பலவீனம் இருக்கும். ஆனாலும் அந்த முழங்கால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். நம்முடைய குறைவுகளை மாற செய்யும். 1 மணி நேரம் முழங்கால நின்று பாருங்க. ஒரு சேர் போட்டு முட்டி போடுங்க. ஒரு வேலை முடியலையா, ஒரு தலைக்காணி, ஒரு சாஃப்ட் குஷன் போட்டு அது மேல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, எனக்கு சுகம் தாங்க. இன்னும் நான் 2 மணி நேரம் ஜெபிக்கணும், இன்னும் 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த ஜெப ஆவினால என்னை நிரப்புங்க. ஆண்டவரே என் குறைவுகள் மாறணும், என்னுடைய குடும்ப சூழ்நிலை மாறணும், என் பிள்ளைகளுடைய சூழ்நிலை மாறணும், என் வீட்டு நிலைமை மாறணும் என்று சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இரு. உன்னுடைய சோர்வுகளை கர்த்தர் மாற செய்வார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கட்டிகளா இருந்தாலும் ஜெபத்தினாலே மாற செய்ய முடியும், மறைய செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு கட்டி என்னுடைய மனைவிக்கு இந்த கழுத்துல பெரியதா இருந்தது, கொழுப்பு கட்டி. நான் முதல் முறை என் மனைவி என்னிடத்துல சொல்லுவேன், நான் சொன்னேன் அது முன்னும் கரைஞ்சு போகும், இல்லைன்னா மறைஞ்சு போகும் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் ஜெபம் பண்ணும்போது தான் கை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்ற நிலைமைக்கு வந்தது. அதனால் நான் சொல்லுவேன், அவங்க எப்பெல்லாம் என்ன கேட்பாங்களா, அப்போ நான் ஏசப்பா இது ஒன்று கரைஞ்சு போகணும், இல்லைன்னா மறைஞ்சு போகணும், இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, உபவாசம் போட்டு ஜெபிச்சாங்க. கர்த்தருக்கு இந்த ஒரு நாள் ராத்திரி அழுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஓல்ஸ் குட்டி, அது கண்ணு கூட தெரியாது, அதுக்கு வழியாக அந்த உள்ளே இருந்த அழுக்கு எல்லாம் வெளியே வந்து இன்னைக்கு அந்த கட்டியே இல்லாமல் கர்த்தர் மறைய பண்ணினார். அல்லேலூயா. நான் முதல் முறையும் பல முறை சொல்லியிருக்கேன், ஒன்று இது கரைந்து போகும், இல்லைன்னா மறைஞ்சு போகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த தழும்பு கட்டி இருந்ததுக்கு அடையாளமே கிடையாது. யாரை பார்த்தாலும் அது அசிங்கமா தெரியும், இவ்வளவு பெருசா இருக்கும். சில ஆட்கள் அதை பற்றி என் இடத்துல கேட்டிருக்கிறார்கள். சில சொல்லுவாங்க அது போய் டெஸ்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் தேவன் எனக்கு எந்த கேடும் ஆண்டவர் அனுபவிக்க அனுமதி கொடுக்கவே மாட்டார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. பாகல உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மேல வைத்து விடுங்க. ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் சோர்ந்து போகாம ஜெபிப்பேன். யார்கிட்ட நேரத்தை செலவு பண்ணாதீங்க. கஷ்டம் வரும்போது தனிமையா இருங்க, சபைக்கு வாங்க, ஜெபத்துல இருங்க, ஆலயத்துல உட்காருங்க, உபவாசம் போடுங்க. பாஸ்டர் வந்து ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க, பாஸ்டர்மா ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க. தனிப்பட்ட அறையில கெத்செமனே தோட்டத்தில் இயேசு முழங்கால் படிட்டு வேதனையோடு ஜெபம் பண்ணினார். போராட்டத்தை காட்டு, அந்த போராட்டம் வரப்போதே தெரியும், ஆனாலும் உபாசித்து அவர் ஜெபம் பண்ணுகிறார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு அவர் சொல்லித்தர சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. முட்டி வலிக்குதான் உட்கார்ந்து ஜெபம் பண்ண. ஆனா எல்லா ஜெபத்தை காட்டிலும் முழங்கால் ஜெபம் பிரதான ஜெபம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா ஜெபத்திலையும் எந்த ஜெபம் பிரதானம்? முக்கியமான ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றது முழங்கால் ஜெபம். முட்டி போட்டாதான் ஆசீர்வாதம் வரும். முட்டி போட்டு கதறு, 1 நாள் 2 நாள் எத்தனை நாளும் அந்த பணம் அந்த தேவைகள் சந்திக்கப்படும் வரை, அற்புதங்கள் நடக்கும் வரை முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த மணி நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டு. நீங்க ஜெபிக்காவிட்டா பிசாசு உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிடுவான். உங்கள் லாபங்கள் ஆசீர்வாதங்கள் சாபமாய் மாறிவிடும். ஆனால் உண்மையாய் தேடுங்கள், கவலைப்படாதிருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் வாசிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்றார். மறுபடியும் மத்தேயுவிலும் சொன்னாரு, நான் கொடுப்பேன், இவைகள் எல்லாம் கொடுப்பேன். இங்கேயும் பார்க்கிறோம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதத்தை கொடுப்பார்? மறுபடியும் அங்க முன்னாடி வாசிக்கும் போது 29ல சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்க. அப்போ என்ன சொல்றாரு? என்ன சாப்பிடணுன்றதுக்காக ஜெபிக்காத, கேட்காத, கர்த்தர்கிட்ட ஆர்டர் கொடுத்துருவாரு. அல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இட்லி தாங்க ஆண்டவரே, தோசையை தாங்க ஆண்டவரே. இதெல்லாம் கேட்காத, சந்தேகப்படாத. இது வேணும் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சாவே வந்துடும். அல்லேலூயா. கேட்கறது இல்லை, இது கிடைக்குமா, பீஸா கிடைக்குமா, KFC கிடைக்குமா, அந்த கறி கிடைக்குமா, இந்த கறி கிடைக்குமா, இல்லை. கேட்காத, சந்தேகப்படாத. உனக்கு தேவையானது உனக்கு அலப்பார் ஆண்டவர். இன்னைக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயமா உனக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பயப்படாத. அதான் வசனத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திர 32ஆம் வசனத்துல, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. எதை கொடுக்கிறதுக்கு? ராஜ்யத்தை கொடுக்கிறாரா. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வெங்காயத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம், தக்காளியை தேடிக்கிட்டு இருக்கிறோம், இஞ்சி பூண்டை தேடிக்கிட்டு இருக்கிறோம், வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறோம், எதையோ தேடிட்டு இருக்கோம். துணியை போய் தேடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, ராஜ்யத்தையே தரேன், நீ ராஜ்யத்தை தேடு, ஊழியத்தை தேடு, கர்த்தருக்காக நில்லு, ஜெபம் பண்ணு, 4 பேர் ஆத்துமாதாயம் பண்ணு, ஆண்டவரை கொண்டு வா, உன் வீட்டில் ஜெபத்தை நடத்து, நீ ஜெப வீரனாய் மாறு, நீ தேவ சமூகத்தில் உட்காரு, கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பு, கர்த்தருக்காக நில்லு, உன்னுடைய எல்லா பண்டிகைகளிலும் கர்த்தரை முதலிடம் வை, கர்த்தருக்கு பயத்தோடு கூட சேவி. கர்த்தர் சொல்றார், பரம ராஜ்யத்தை உனக்கு தரப்போகிறேன். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் போலாம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லி தராரு ஜெபத்தை. என்ன ஜெபம், எப்படி ஜெபிக்கணும்? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. என்ன சொல்றாரு ஜெபத்துல? அவரே கத்து கொடுக்கிறாரு பாருங்க. முதல் பரலோக ராஜ்யத்தின் நடக்கிறது போல பூமியில நடக்கணும். அப்படி ஆரம்பிச்சிட்டு சொல்றாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எப்படி ஜெபிக்கணும்? இன்று எங்களுக்கு தாரும். நாளைக்கு எனக்கு இன்னைக்கு தாங்கன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு வேண்டியதை எங்களுக்கு இன்னைக்கு தாரும். இந்த காலையில எழுந்த உடனே மார்னிங் சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரேயர் இதுதான். எழுந்த உடனே நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்க தெரியாதவங்க இந்த வசனத்தை வாசிச்சாவே போதும், இதுதான் ஜெபம். அதனால இதே ஜெபம் பண்றதுல காலையில் எழுந்து உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என்னை நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீர், இந்த நாளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் எனக்கு நீங்க தாங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாததை நான் செய்யக்கூடாது, எந்த பாவத்திலையும் போய் நான் மாட்டிக்க கூடாது, யாருக்கும் விரோதமா எழும்பக்கூடாது, யாருக்கு விரோதமா நான் செய்யக்கூடாது, என்னையும் என் குடும்பத்தையும் வீட்டையும் பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன் சொல்லிட்டு போலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். காலைல எழுந்த உடனே இதை மாதிரி ஜெபம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஜெபிக்கவே தெரியாத ஒருவர்களுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தா. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படட்டும். அப்ப நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செய்யக்கூடாது. அங்க பரலோகத்துல என்ன செய்யப்படுகிறதோ அதுதான் இங்கே செய்யணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்க வீட்டில் அதுதான் நடக்கணும்ன்றது ஆண்டவர் விரும்புகிறார். உங்க வேலைகளில் தேவ சித்தம் நடைபெற வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. யாக்கோபுல வாசிக்கும் கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நான் வருவேன், நான் கர்த்தருக்கு சித்தமா இருந்தா செய்வேன், அப்படிதான் சொல்லணும் சொல்லி கொடுத்துருக்கிறார். நான் 20ஆம் தேதி தானே நான் வந்துடுறேன் அப்படின்னு தைரியமா சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானா நான் வரேன், கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நான் அங்க இருப்பேன், கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நான் இந்த காரியத்துல உதவி செய்வேன். இந்த வார்த்தையை பயன்படுத்தி பாருங்க. ஏலிம் என்கிற இந்த புத்தகத்துல, திருச்சபையில அந்த புஸ்தகத்துல ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தலைப்பில் இப்படிதான் அந்த ஊழியக்காரர் எழுதுவார். எப்படி எழுதுவார்னா, கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் வருகிற 1ஆம் தேதி அதிகாலை ஜெபம் எப்பொழுது போல நடைபெறும். செவ்வாய்க்கிழமை கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் கர்த்தருடைய ஊழியம் நடைபெறும். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா இன்னாருடைய பிறந்த நாளிலே நான் வந்து கலந்து கொள்ளுவேன். அந்த வார்த்தை எவ்வளவு பயத்துக்குரிய வார்த்தை தெரியுமா? தேவனே உங்க சித்தம் இருந்தா நான் போறேன் ஐயா, உங்க சித்தம் இருந்தா என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி எனக்கு ஒரு வீடு வாங்கி தாங்க ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி எனக்கு ஒரு பொருளை வாங்கி தாங்க ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 கோடி ரூபாய் சம்பளம் வந்தாலும் அது தேவ சித்தமா இருக்கணும். அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சித்தம் இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டா நமக்கு பேஜாரு, பிரச்சனை தான், தலைவலி தான், வேதனை தான். கர்த்தருக்கு சித்தம் இல்லாத ஒரு வேலைக்கு போயிட்டா நமக்கு அங்க போராட்டம் தான். தேவ பிள்ளைகளை நான் சொல்றேன், இங்கே நீங்கள் வாசிக்கணும் இந்த வசனத்தின்படி, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எத்தனை பேருக்கு மன்னிச்சீங்க? நீங்க மன்னிச்சிருக்கீங்களா? உங்க கடனாளிக்கு மன்னிச்சிருக்கீங்களா? கட்ட முடியாம வட்டியில தவிக்கிறானா, கொஞ்சம் நீங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க கொஞ்சம் வட்டியை குறைச்சிடுங்க. இல்லையானா அவங்ககிட்ட தயவு செய்து சொல்லுங்க, அப்பா நீ வட்டியே கொடுக்க முடியலப்பா, நீ தயவு செய்து எனக்கு கடனையாவது, நான் கொடுத்த பணத்தையாவது கொடுக்க வைப்பா. இதுதான் ஆண்டவர் கற்றுத்தராரு. இது செய்யறது ரொம்ப கஷ்டம், ஆனா நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. வட்டி வேணாம்ப்பா, நீயே கஷ்டப்படுற, உன்னால முடிஞ்சது உன் இருதயத்துல நீயும் கடவுளை தர்ற, நானும் கடவுளை தர்றேன், நீ ஒத்துக்கிட்டு தான் வாங்கின, உன்னால தர முடியல, எவ்வளவு வட்டி தர முடியுமோ அது அந்த பணத்தையும் கொடு, இல்ல அசல்ல கொஞ்சம் பணத்தையும் எனக்கு கொடு, இனி உன்னை நான் வற்புறுத்த விரும்பல. இப்படி நீங்க பேசி பாருங்க, கத்தாம, எதிர்த்து பேசாம, முறைக்காம, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாம நீங்க ஒரு காரியத்தை செய்து பாருங்க, கர்த்தர் அங்கே உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாலாம். அது எப்படி பாஸ்டர் கடனை மன்னிக்கிறது? என்னால அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது அப்படின்னா அவரு உங்களை என்ன பண்ண மாட்டாரு? சொல்லிட்டுங்க, நிச்சயமா ஆண்டவரும் மன்னிக்க மாட்டார். நம்ம கடன் என்ன தெரியுமா? நம்ம செய்த பாவங்கள். நம்ம தெரிந்து செய்திருக்கிறோம், தெரியாமல் செய்திருக்கிறோம், ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிருக்கோம். ஆனா அந்த பாவத்தை கர்த்தர் நமக்கு மன்னிக்க வேண்டும். ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். மனசு வரமாட்டேங்குதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை மன்னிக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா, ஒரு நேசம் வந்துட்டு அவங்க மேல என்ன தப்பு செஞ்சாலும் அவங்கள நம்ம என்ன பண்றோம்? மன்னிக்கிறோம். ஏசு அப்படிதான் என்ன நம்மளை பார்த்து சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, ஐ லவ் யூ அப்படி சொன்னாரு. அப்படின்னா என்ன? நான் உன்னை மறுபடியும் குறையா பார்க்கல, உன் பாவத்தை பார்க்கல, உன் கடனை பார்க்கல, உன்னை நான் முழுசா நேசிக்கிறேன், நான் அப்படியே உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்னை மன்னித்தார், நானும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து சொல்றார், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், வாசிங்க, தீமை நின்று. ஆமே, தீமை நின்று. நான் சொல்லி கொடுத்த பாருங்க, ஆண்டவரே இந்த நாளில எந்த பாவத்திலையும் எந்த பிரச்சனையிலும் போய் மாட்டிக்காதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுதான் இவர் சொல்லி தராரு. இயேசுநாதர் சொன்னார், என்ன சொன்னாரு? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். புரியுதுங்களா? எனக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும்? மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கணும். எந்த மனுஷன்? ரோட்ல போறவங்க வரவங்க இல்ல, உன் சொந்தக்காரங்க, உன் கணவன், உன் மனைவி, உனக்கு விரோதமா பேசுனவங்க, சரியா உனக்கு அவங்களுக்கு ஐடென்டிட்டி இருக்காது, பேச்சுவார்த்தை இருக்காது, அவங்கள நீ பார்த்துட்டு இருப்ப, ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனை வந்திருக்கும், பேச முடியாம இருக்கும், ஆனா அவங்கள நீங்க மன்னிக்கணும். ஆமென் சொல்லுங்க பால. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் மன்னிக்க வல்லவர். முதல்ல அவர் மன்னிக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என் கடன்களை மன்னியும். அல்லேலூயா. தெரிஞ்சு வாங்கிட்டேன், தெரியாம வாங்கிட்டேன் அப்படிலாம் இல்லை. என் கடனை மன்னிச்சிருங்கப்பா, என் கடனை கட்டுறதுக்கு எனக்கு வழி இல்லை, என் கடனை மன்னிங்க ஆண்டவரே. நீங்க மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிச்சாவே நமக்கு அதுக்குரிய உதவி வந்துடுது. நான் அதுக்குரிய பணத்தை ஆண்டவர் சந்திப்பாரு. பரலோகத்துல இருந்து நன்மை வரும், உதவி வரும். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சார், ரெண்டாவது, நீங்க யாருடைய பாவத்தை மன்னிக்கணும்னா மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கணும். தப்பிதங்களை சொல்ற, மனுஷனுடைய தப்பிதங்கள், தப்பு செஞ்சிருப்பாங்க, ஏதோ உனக்கு விரோதமா பேசியிருப்பாங்க இல்லையா? முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசியிருப்பாங்க. பேசினதை எப்படியோ ஆல் இண்டியா ரேடியோ நமக்கு வந்து சொல்லியிருக்கோம். அல்லேலூயா. நம்மளை பற்றி
பேசினவங்க கேட்டவங்க, பேசினவங்களே சின்ன வார்த்தையை போட்டு பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, நான் சும்மா அப்படி சொன்னேன், அவங்க அதுக்கு இப்படி சொன்னாங்க அப்படின்னு வந்து உங்ககிட்ட வத்தி வச்சு பிரிச்சிடும், குடும்பத்தை, வாழ்க்கையை பிரிச்சிடும், சமாதானத்தை கெடுத்துரும். அவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? ஆல் இண்டியா ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆல் இண்டியா ரேடியோ. உங்கள் தப்பிதங்களை மன்னி சொல்லி நான் உங்ககிட்ட, இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம், தயவு செய்து போ, வேற ஏதாவது என்கிட்ட பேச வந்தியா பேசு, யார் என்ன சொன்னாங்கோ, அவங்க என்ன சொன்னாங்க, இங்க என்ன நடந்தது, அங்க என்ன நடந்தது, இதை போட்டு பேசிக்கிட்டு அதுக்கு ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணி, வேலை இல்லையானா சபைக்கு வா, நிறைய வேலை இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. வேலை இல்லையானா ஐயா வீட்டுக்கு வா, கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. ஐயா துணி மடிக்கலாம், துவைக்கலாம், வீட்டை சுத்தம் பண்ணி தரலாம், சபையை கிளீன் பண்ணி தரலாம், எது வேணா செய்யலாம், வேலை நிறைய இருக்குதுங்க. உங்களுக்கு வேலை இல்லை, வீணா பேசாத, நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தயவு செய்து இந்த ஸ்பிரிட் அதை நீக்குங்க. ஆல் இண்டியா ரேடியோஸ் எல்லாம் வெளியில நீக்குங்க, வேணாம். அன்வான்ட் தாட்ஸ், அன்வான்ட் திங்ஸை யோசிக்கவும் வேணாம், பேசவும் வேண்டாம். மற்றவங்க வீட்டு பிரச்சனை மற்ற இடத்துல போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. உனக்கு தெரியுமா, அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது, அது நீ சொன்னதுனால உனக்கு என்ன நடக்க போகுது? அல்லேலூயா. மற்றவங்கள பற்றியெல்லாம் நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது ஓடி போய் ஏதாவது ஒரு பொந்துல நண்டு போல பெருசலி போல ஒளிஞ்சுக்கிட்டு இருவாங்க. ஊருக்கெல்லாம் தமுக்கு அடிப்பாங்க, டபால் 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 டபால். தெரியுமா இந்த கதவு தட்டி? இந்த கதை தெரியுமா உனக்கு? இந்த வீட்டில் என்ன நடந்து தெரியுமா? அவங்க வீட்டில் என்ன சாப்பிட்டாங்க தெரியுமா? இவங்க வீட்டில் என்ன சாப்பிட்டாங்க தெரியுமா? ஒவ்வொரு வீடாக ஏறி 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 ஏறி, இப்போ ஏறிலாம் இல்லை, வீடியோ கால்லே சொல்லிடுறாங்க, இல்லை வாய்ஸ் கால், வாட்ஸ்அப்பில். உனக்கு என்ன தெரியுமா? அவங்க வீட்டில் அது வாங்கிட்டாங்க, அவங்க வீட்டில் அது சாப்பிட்றாங்க, அது வீட்டில் இது நடக்குது, இந்த வீட்டில் அது நடக்குது. இப்போ உன் வீட்டில் நடந்தப்போ நீ என்ன பண்ணுற? சைலண்டாக அடக்கிக்கிட்டு, அடி வாங்கினாலும் தெரிய மாட்டேங்குது, உதவானாலும் தெரிய மாட்டேங்குது, சாப்பிட்டாலும் தெரிய மாட்டேங்குது, சாப்பிடல. அப்போ உன்னை குறித்து இவ்வளோ அறிவு இருக்குது, மற்றவங்களை குறித்து நீ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹலோ, அல்லேலூயா. அதான் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னி, இதை தப்பிதங்களை மன்னிக்கிறவங்க மற்ற இடத்துல யாரை பற்றியும் பேச மாட்டாங்க. ஆமீன் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஊர்கதை நமக்கு ஊர்க்கா கூட வேணாம். புரிஞ்சா சொல்லுங்க. ஊர்கதை ஊர்க்காவா கூட நமக்கு வேணாம். சாப்பாடு சாப்பிடு, உன் வாழ்க்கையை நல்லாயிரு. அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த இலையை எடுக்க கூப்பிட்டாலும் அந்த இலைக்கு போ. வாழை இலை போடுறதுக்கு கூப்பிட்டானா வாழை இலையை பந்தியில் போடுறதுக்கு போ. எடுக்க கூப்பிட்டானா அந்த இலையை எடுக்க மட்டும் போ. எடுக்கிற வேலையை பாரு. எடுக்கிற நீ போடுறவனை பற்றி குறை பேசாத. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையில்லாததுதான் பேச்சு வேணாங்க. இதான் சொல்ற, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரனை போல முகவாடலாயிராதீர்கள். சிலர் பார்க்கலாம், உபவாசம் போட்டுட்டு அமைதியா குளிர் ஜுரம் வந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ வாயெல்லாம் புண்ணான மாதிரி. என்னன்னு கேட்டால், என்னம்மா ஃபாஸ்டிங் இருக்கேன் ஐயா, முடியல ஐயா, நான் உபவாசத்தில் இருக்கு. பேச்சு கூட வராது, சத்தமே வராது, காற்று மட்டும்தான் உசு உசுன்னு வரும். முக வாடலாய், எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நான் உபவாசத்தில் இருக்கேன், நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. 365 நாளும் உபவாசம் போட்டுக்கோ. உன்னை நம்பி ஒரு பிள்ளை இருக்குது, புருஷன் இருக்கிறான், வீடு இருக்குது, அது இருக்குது, அந்த வேலைலாம் யார் செய்கிறது? உபவாசம் போட்டியானாலும் ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிக்கணும். அடுத்தது வீட்டு காரியமும் ஒழுங்குபடுத்தணும். அதுக்கு ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணு. இல்லையானா அந்த வேலை நீ தான் செய்யணும். சில பாரு, உபவாசம் போட்டுட்டு முக வாடலாய் சோர்ந்து போய் தரித்திரம் வந்த மாதிரி, ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி ஃபாஸ்டிங் போட்டுட்டு அப்படியே சுருங்கி இருக்கிறது இல்லை. நல்லா ஆக்டிவாக இருக்கணும். உபவாசம் போடுற அன்றைக்கி தான் நல்லா ஜெபம் பண்ண முடியும். கை ஊற்றியாமே சொல்லுங்க போகலாம். நீங்கள் உபவாசம் போட்டிங்கன்னா அன்றைக்கி ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண போகிறீங்க. அந்த அச்சீவ் பண்ணுறதுக்காக நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் தேடணும். அதனால் எல்லாத்தையும் ஓரம் கட்டிடக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்கிறது உண்மைதான். உனக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொன்னால், உனக்கு ஃபாஸ்டிங்கில் இருக்கும் போது பாத்ரூம் வந்தால் கூட நீ யூரின் போகக்கூடாது. வெளில
டாய்லெட் வந்தோன்னா என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதுவும் ஒரு வேலை தானே. எவ்வளோ பிரச்சனை, எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆனால் பாத்ரூம் வந்தால் போவேன், தண்ணி எடுத்து குடிப்பேன், அதை செய்வேன் இது செய்வேன், ஆனால் மற்ற வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். இதெல்லாம் போலி கணக்கு. கர்த்தரே கேள்வி கேட்பார். தோத்திரம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருந்தால் மாறிடணும். கை வைத்து ஆமென் சோத்திரம் பண்ணுங்க பாலாம். இராதேயுங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷ காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி. ஓஹோ, உபவாசம் போட்டு யாராவது உன்னை பார்த்து நீ ஏன் இவ்வளவு சேடா இருக்கிறேன்னு கேட்டாங்கன்னாவே உன் கதை என்ன ஆச்சு, நீ போட்ட ஃபாஸ்டிங் வேஸ்ட்டுன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபாஸ்டிங்ல ஒரு சக்சஸ் வரணும், ப்ரேயர் சக்சஸ் ஆகணும்னா நீ போட்ட ஃபாஸ்டிங் யாருக்குமே தெரியும். என்ன இவர் ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாரு, இவர் பார்த்தாவே ஃபாஸ்டிங்ல இருக்கிறாருன்னு தெரியல, எல்லா வேலையும் செய்யறாரு, நல்லா ஜெபிக்கிறாரு, என்னங்க ஏமா ஃபாஸ்டிங், என்ன ஃபாஸ்டிங் இருந்தால் இவர் பார்த்தா நல்லா தின்னுட்டு வர மாதிரி இருக்குது. ஆவிக்குரிய ஆகாரம் சாப்பிடணும், ஜபத்துல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாரு. இதை சொல்றாரு, நீ முகவாடலா இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா உன்னுடைய பலன் தீர்ந்தது. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு முன்பாக காணப்படாமல் அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி கழுவு. ஆமா, நம்ம ஆளுங்க எண்ணெயை பூசுறது இல்லை. அதனால தான் ஆண்டு சொன்னான், ஃபாஸ்டிங் இருக்கும்போது அது எண்ணெயை பூசுன்றாரு. ஃபாஸ்டிங் இருந்தால் என்ன பண்ணணும், தலையில வசனம் சொல்லித்தர, தலையில எண்ணெய் பூசு. எண்ணெய் பூசினா என்ன வரும், முகத்துக்கு ஃப்ரெஷ்னஸ் வரும், அந்த அபிஷேகம் இறங்கும், வறட்சி மாறும், பைத்தியம் முடியாது. ஆமென் சொல்லுங்க பாலாம். அல்லேலூயா. ஒன்று தெரியுங்களா, நம்ம என்னெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டு நடத்துவாருங்க. இந்த முனையிலிருந்து அந்த லாஸ்ட்டுக்கு போய் டீ குடிச்சிட்டு இருந்தோம். எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பாலாம். அந்த முனைக்கு போவோம். 1ஆம் தேதி காலைல வரும்போது டீ எடுத்துகிட்டு வர்றது கஷ்டப்பட்டோம். இப்போ முடிச்சுட்டு 6 மணிக்கு இல்லை, போனால் 5:30 மணிக்கெலாம் டீ ரெடியாம். ஒரு ஃப்ளாஸ்க் கொடுத்து ஒரு 30 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா அங்கே 3 டீ ரெடி. நல்ல டீ கடையிலேருந்து வருது. நம்முடைய ஜெபத்தை எண்ணங்களுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் தராரு. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பால. இந்த ஊருக்குள்ள இப்படி ஒரு டீ கடை வைப்பான்னு நினச்சி யாராவது பார்க்க முடியுமா? ஃபேமஸ் ஆகிட்டா, நைட்டு 10:30 மணி வரைக்கும் இருக்குது. தேவன் செய்ய நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பாலா. ரொம்ப நாளாக டீ டைமுக்காக நான் அந்த முனைக்கு போவேன், அந்த லேக்கு இருக்குது பாருங்க, அங்கே போவேன். இப்போ யோசிக்கிறேன், என்ன ஆண்டவர் இவ்வளோ தூரம் வந்து டீ டைமில் குடிக்க வேண்டியதாக இருக்குது, அவன் தான் கொஞ்சம் நல்லா டீயை கொதிக்க வச்சுக்கிடு, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போகிறேனே. பார்த்தா ஒன்று திறக்கிறாங்க, என்னன்னு பார்த்தா ஒட்டுறாங்க டீ டைம்ஸ் அப்படின்னு. பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யாரையாவது அனுப்பி கூட வாங்கிட்டு வர வச்சு குடிக்கலாம். நம்முடைய குறைவுகள், நம்முடைய தேவைகள், அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஒரு ஊழியக்காரர் வந்துட்டாருன்னா அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்க என்னால் முடியல. கீழே வீட்டில் இந்த வீட்டுக்கு கீழே அனுப்புறது ஆளை இல்லை அந்த வீட்டுக்கு அனுப்புறது ஆளைன்னே புரியல. இந்த வீட்டுக்குள்ளே ஆள் அனுப்புனா வெச்ச பொருள் எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் போயிடுது, காணாமல் போயிடுது. அந்த வீட்டுக்கு அனுப்பவும் முடியல, அங்கேயும் பிரச்சனை. ஏதாவது ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா பிரசங்கம் முடிச்ச உடனே ஒரு டீ வாங்கி கொடுக்கவும் முடியல. மனசில் வருத்தப்பட்டேன், என்ன பண்ணுறது ஆண்டவரே. டீ கடை வந்து இப்போது ஆள் யாருன்னா வந்தா, ஏம்மா ஒரு ஜக் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு டீ வாங்கிட்டு வாமா சொல்லிடலாம். அல்லேலூயா. யாருக்கிட்டையும் சாவி தாங்கோ, யாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் உங்கள் வீட்டு சாவி தாங்க, உங்கள் வீட்டு சாவி தாங்க அப்படின்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஆண்டவர் கிருபையா. ஆமாம் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. சில நேரத்தில் சேர்க்குற டீ வாங்கிட்டு வர டைம் ஆயிடுச்சு பாஸ்டர், ஏய் பக்கத்தில் தான் இருக்குது, போய் வாங்கிட்டு வா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவைகளை நிச்சயமாய் தேவன் தருவார். நீயோ ஆமென். அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா உனக்கு எப்படி பதில் தருவாராம்? வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைய வெளியரங்கமா பதில் வருது. வீடு இல்லைன்னு உன்னை அவமானப்படுத்துறாங்களா, வருமானம் இல்லைன்னு உன்னை அவமானப்படுத்துறாங்களா, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாத. உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். 3 காரியத்தை உனக்கு உன் வாழ்க்கையில குறைவில்லாமல் தருவார். என்னென்ன சொல்லுங்க பாக்கலாம். சாப்பாடு, தண்ணீர், துணி. இந்த 3 இந்த மாசம் கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய தேவைகள் இருக்குது. கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாம் இருக்குது, அடுத்து பொங்கல்லாம் வருது, எல்லாம் வாங்கிடணும் பர்ச்சேசிங். ஆமென் சொல்லுங்க பாலாம்.
நம்ம ஆளுங்க இப்போ தீபாவளி வேற கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, பொங்கலையும் கொண்டாடுறாங்க. கேட்டால் விவசாய அதெல்லாம் நம்முடைய கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஒரு ஊரில் ஒரு ஈசை பாஸ்டர் அம்மா அவங்க சபை விசுவாசிகளை வச்சுட்டு சபைக்கு வெளியில் நின்று பட்டாசு கொளுத்தி வெடிக்கிறாங்க. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளின்றாங்க. ஸ்டேட்டஸில் பார்த்தேன். இந்த குழந்தைய எப்படி திருத்துறது தெரியலையா ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தீபாவளிக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் கிடையாது. உன் பிள்ளை ஆசைப்படுதா, ஒரு மத்தாப்போ ஏதோ ஒரு புஷ்பானை வாங்கி கொடுத்தா அதை சந்தோஷப்படுத்து. நீயும் போய் ஹாப்பி தீபாவளி. எனக்கு நிறைய பேர் ஸ்டேட்டஸில் அனுப்புகிறான், இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு. எனக்கு என்னடா தீபாவளி? எனக்கு எந்த நரகாசுரன்? எனக்கு ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நரகாசுரனை பிசாசை அவன் என்ன பண்ணார்? ஆண்டவர் தலையை நசுக்கி அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயத்தை அன்னைக்கே கொடுத்துட்டாரு. எல்லா பேய்களையும் என் கால் கீழே போட்டு நசுக்கிட்டார். கை வைத்து ஆமென் சொல்லுங்கப்பா. ரொம்ப ஜாக்கிரதையா கர்த்தரை தேடுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று நாம் தேவனுக்காய் நம்முடைய காணிக்கைகளை கையில் எடுத்துக்கொள்வோம்.